பர்வதராஜனுக்கு மகளாக பார்வதியாக வந்து கற்பூரம் கரைவது போல கரைந்து அங்க போய் இந்த அம்மா பிறக்கிறான்னு வயிற்றுல சுமந்து கிடையாது. இப்ப எப்படி தட்சனுக்கு 1008 தாமரை இதழ் கிடைச்சதோ அதே மாதிரி பர்வதராஜனுக்கும் அங்க கிடைச்சது. அதை கையில எடுத்து பார்த்தார், எடுத்த உடனே குழந்தையா மாறினது. அதை கொண்டு வந்து தன்னுடைய மனைவி குட்டை கொடுத்தார். அப்ப அந்த கொடுத்த அடுத்த வினாடி பார்த்தாங்க, அந்த அம்மா உச்சி மோந்து முத்தமிட்டு முன்னே சொன்னலையா பர்வதராஜனுடைய மகள் பார்வதின்னு வச்சாங்க. பர்வதராஜனுடைய மகள் பார்வதி, மேனைன்னு பேர் அந்த அம்மா பேர். ரொம்ப ரொம்ப உத்தமமானவ. அவ்வளவு தவம் பண்ணி இந்த குழந்தைய வளர்த்தாங்க. அந்த அம்மா தவத்தில் உட்கார்ந்தா. தவம் முடிஞ்சது. சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். பங்குனி உத்தரத்தன்றைய தினத்தில் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி, பங்குனி உத்தரத்தன்னைக்கு எல்லாம் புறப்படுறாங்க. ஊருக்கே தெரிஞ்சு போச்சு சிவபெருமானுக்கு கல்யாணமா. பார்வதி அம்மையாரை கல்யாணம் பண்ணுறாங்களாம். இந்த ஈயிலிருந்து, எறும்புலேருந்து, நாயிலிருந்து, நரியிலிருந்து, பல்லியிலிருந்து, பூரான்லேருந்து, தேவர்களிலிருந்து, மனிதர்களிலிருந்து, சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் 84 லட்சம் யோனி பேதமும் அங்கே போய் குவிஞ்சது. வடகோடு தாழ்ந்து போச்சு, தென்கோடு உயர்ந்து போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சிவபெருமான் தவிக்கிறார். பாரம் தாங்கலை. பூமி மாதா கிடு 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 நிலநடுக்கம் வரும் போல இருக்கு. பிளந்தாள்னா உள்ள எல்லாம் போயிடுவா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே ஒருத்தர் குள்ளமாக இருந்தார். ஆமாம், அவர்கிட்ட சொன்னார், நீங்கள் போய் அங்கே நில்லுங்கன்னார். எங்கே இந்த தராசு இப்படி பிடிச்சின்னு இருக்கும்போது எந்த பக்கம் உயர்றதோ எந்த பக்கம் கம்மியாக இருக்கு அந்த உயரமான பக்கத்தில் போய் நீங்கள் நில்லுங்கோன்ட்டார். வடகோடு தாழ்ந்தது, தென்கோடு உயர்ந்தது. இப்போ தென்கோடு உயர்ந்த உடனே தென்னாட்டில் வந்து இவர் நிற்கிறார். பொதிகை மலை என்று சொல்லக்கூடிய இடத்துல அங்கே வந்து நிற்கிறார். நின்ற உடனே ஆனால் எல்லாரை விட அகத்தியருக்கு வருத்தம். இந்த 33 கோடி தேவர்கள் இருந்தாங்களே, யாரையாவது அமுச்சு வச்சுக்கலாமா? அது மட்டும் இல்லை, இந்த இந்திரன் இருந்தான், சந்திரன் இருந்தான், சூரியன் இருந்தான், இந்த நாராயணர் இருந்தார், ஒரு பக்கம் பிரம்மா இருந்தார். ஏன் அவர் பெத்த பிள்ளைங்களே இருந்தாங்க, யாரையாவது அமுச்சு வச்சிருக்கலாமா? என்ன அனுப்பி வச்சுட்டு கல்யாணத்தை பார்க்க முடியாம இப்படி பண்ணிட்டாரேன்னு அவருக்கு கொஞ்சம் வருத்தம். நின்றுட்டே இருந்தார். சுவாமி போலையான்னார். யார்? சிவபெருமான். போறேன் சுவாமி. சரி, போறேன்னு சொல்றது கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட தான் சொல்றது. இல்லை சுவாமி, போறேன்னு சுவாமி. இல்லையே, ஏதோ வருத்தம் இருக்கிற மாதிரி தெரியுதே. இல்லை சுவாமி, எல்லாருக்கும் கல்யாண கோலத்தை காட்டுறீங்க, ஆனால் எனக்கு நீ எங்கு இருக்கின்றாயோ அங்கேயே இந்த காட்சி உனக்கு அங்கு காண்பிக்கப்படும் என்று சொன்னார். அப்படி அந்த பொதிகை மலையில் வந்து நின்ற பொழுது அகத்திய மகரிஷிக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாபநாசம் என்கின்ற தலத்தில் இந்த காட்சி காண்பிக்கப்பட்டது. எந்த காட்சி? பார்வதி திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி அங்கு காண்பிக்கப்பட்டது. அப்போ அகத்திய மகரிஷி எங்கெல்லாம் கல்யாண கோலம் பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அங்கெல்லாம் காட்சி கொடுத்துக்கிறார். ஏன்னா இதே கதையை சொல்லியிருக்கேன். திருவேற்காடு, நம்ம சென்னைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய திருவேற்காட்டு தலத்திலும் இந்த அகத்தியருக்கு அந்த பார்வதி திருக்கல்யாண கோல காட்சியை காண்பித்திருக்கிறார். அடுத்து பாபநாசத்துக்கு அடுத்து திருநெல்வேலி தலம் என்று சொல்லக்கூடிய தாமிரபரணி என்று சொல்லக்கூடிய தாமிர சபை என்கின்ற 5 சபைகள்ல தாமிர சபை என்று சொல்லக்கூடிய சபை ஒன்று வருது இல்லையா? அதுல திருநெல்வேலியில காந்திமதி அடுத்த தலமே அந்த தலம்தான். அந்த தலத்தில் இறைவனை வழிபாடு செய்கிற பொழுதும் திருமண கோல காட்சி வேண்டும் என்று அகத்தியர் கேட்டிருக்கார். அந்த தலத்திலும் திருமண கோலத்தை காண்பித்திருக்கிறார். ஏன்னா நிறைய பேர் நினைப்பீங்க, ஏற்கனவே இங்க சொன்னாங்களே அந்தம்மா, எங்கெல்லாம் அகத்தியருக்கு திருமண காட்சி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரோ அங்கெல்லாம் காண்பிச்சிருக்கிறார். நமக்கெல்லாம் எப்பயாவது கார்ணீஸ்வரர் கோயிலில் கல்யாணம் பண்ணும்போது தான் அந்த காட்சியை பார்க்க முடியும். என்ன அகத்தியர் செய்த புண்ணியம் நாம் செய்யலை. ஆனால் கண்டிப்பாக இந்த கதையின் மூலியமாக கண்டிப்பாக நம்மளாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த புண்ணியம் செய்திருக்கிறோம். இப்போ அகத்திய மகரிஷிக்கு அந்த திருமண கோலம் என்று சொல்லக்கூடியதை காட்டிய தலம் இந்த பாபநாசம். இப்போ காட்டி முடிச்சிட்டார். காட்டி முடிச்ச உடனே அங்கே இவரை குருவாக ஏற்றார் ரோமச முனிவர் என்று ஒரு முனிவர். ரோமச முனிவர் வந்து அந்த தலத்தில் குருவாக ஏற்றுக்கொண்டார். யார? அகத்திய மகரிஷியை. அப்படி ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அங்க சொல்றார், சுவாமி
நானும் பூமியில் வந்துட்டேன் சுவாமி. இந்த பூமியில் எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? இந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மாதிரியே சுவாமி இந்த பூமியிலையும் பிரதிஷ்டை பண்ணணும்னு ஆசை. ஏண்டாப்பா, கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ண முடியும்? பண்ணலாம் சுவாமி, தவம் பண்ணலாம். அப்படியா? சரி. இப்போ பாபநாசம் என்று சொல்லக்கூடிய அந்த தலத்தில் இறைவனை அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து அர்ச்சனை செய்தாங்க தாமரை பூவினாலே. உலகத்தில் கடவுளை பூஜிக்கக்கூடிய முதல் மலர் எது? தாமரை பூ. தாமரை பூ தான் முதல்ல அர்ச்சனைக்கு உரிய பூ. அப்புறம்தான் மற்ற எல்லா பூவுமே. உங்களுக்கு ஏற்கனவே அந்த கதையை சொல்லி இருப்பேன், இருந்தாலும் நினைவுபடுத்துறேன், கொஞ்சமாக லைட்டாக சுருக்கமாக சொல்கிறேன். 1000 ஆண்டு காலம் காசியம்பதியில் சனிலிங்கம் அமைத்து சனீஸ்வரர் பூஜை பண்ணார். சிவபெருமான் காட்சி கொடுத்தார். என்னப்பா வேணும்னார். நவகிரகத்தில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும்னார். சரி, அதை கொடுத்த அடுத்து என்ன வேண்டும்னார். இந்த நவகிரகத்தில் இருந்தால் எனக்கு என்ன வேலைன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? எல்லாரையும் நீ 2.5 ஆண்டு காலத்திற்கு ஒரு வீடா மாறி 30 ஆண்டு காலம் ஒருவரை 22 வருஷத்திற்கு ஒரு முறை ஒரு ஆளை பிடிப்பார். 7.5 ஆண்டு காலம் அவரை இருப்பார். சரி, நான் பிடிக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன எடுக்கணும்? சனீஸ்வரர் என்ன கொடுக்கணும், என்ன எடுக்கணும்? சனியை போல கொடுப்பவர் இல்லை, சனியை போல கெடுப்பவர் இல்லை. அப்ப சொல்றார், சுவாமி ஈஸ்வர பட்டம் வேண்டும். சரி, கொடுத்துட்டேன். ஈஸ்வர பட்டம் எத்தனை பேர் கொடுத்துருக்கிறார்? ஏற்கனவே போன சொற்பொழிவில் கூட போன வருஷம் சொன்னேன். நாங்கள் காத்தால சாப்பிட்ட டிஃபனே எங்களுக்கு என்னன்னு தெரியாது. இதில் வேலை நீங்கள் போன வருஷம் மார்கழி மாதம் சொன்னதெல்லாம் நினைவு வச்சுக்க முடியுமான்னு கேட்காதீங்க, நினைவு வைத்து கொள்ளணும். 3 பேருக்கு பட்டம் கொடுத்துருக்கிறார். யார் யாருக்கு? ராவணேஸ்வரன் 1, சனீஸ்வரர் 2, சண்டிகேஸ்வரர் கிடையாது, அவர் கணக்கு பிள்ளை. இப்போதான் அந்த கதையை சொல்லி முடித்தேன். அகத்தீஸ்வரர், அவர் தான் ஈசனுக்கு சமமாக பொதிகை மலையில் வந்து நின்னவர். அதனால இவங்க 3 பேருக்கு தான் ஈஸ்வர பட்டம். சண்டிகேஸ்வரருக்கு அவர் பேரே சண்டிகேஸ்வரர், அவருக்கு பேர் தான் கொடுத்தாங்க, பட்டம் கொடுக்கல, ஈஸ்வர பட்டம் கொடுக்கல. கணக்கு பிள்ளை அவர் சண்டிகேஸ்வரர். யாருக்கு? சிவபெருமான ஆலயத்துக்கு கணக்கு பிள்ளை. பெரும்பாலும் எல்லாரும் என்ன பண்ணுறான்னா போகிறான், நேராக கையை தட்டா. அப்படி என்னம்மா அவர், நான் கேட்டேன் ஒருத்தர், ஏன் கை தட்டுறீங்கன்னு. அந்த சாமிக்கு காது கேட்காதான். இன்னும் கொஞ்சம் அழுத்தியே சொன்னாங்க, என்னென்ன செவிட்டு சாமின்னாங்க. அப்புறம் தான் சொன்னேன், அப்படியெல்லாம் இல்லைன்னு. இல்லைங்க எல்லாரும் அப்படி தான் தட்டுறா அப்படின்னாங்க. இல்லைங்க, கையை சுவாமியை சுற்றி வரும்போது சண்டிகேஸ்வரரை வணங்கணும். வணங்கிட்டு அவர்கிட்ட காட்டணும் நம்ம கையை, 2 கையும். விபூதி குங்குமத்தை தவிர, பிரசாதத்தை தவிர சுவாமி நான் இந்த சிவன் கோயில் சொத்தை ஒன்றும் கொண்டு போகலை. ஏன்னா அவர் தான் கணக்கு பிள்ளை, இந்த சிவன் கோயிலுக்கு கணக்கு பிள்ளை அவர். அந்த கணக்கு பிள்ளை கிட்ட இப்படி காட்டணும், கையை காட்டணும். காட்டினா நான் சிவன் சொத்தை எதுவும் திருடிட்டு போல சாமி, வருங்காலத்தில் என் சந்ததிக்கு எந்த ஒரு குறையும் நீங்கள் வைக்கக்கூடாது சுவாமி, அந்த சிவபெருமான் கிட்ட நீங்கள் சொல்லுங்க சுவாமி, சிவபெருமான் கிட்ட இருந்து நாங்கள் எதையும் கொண்டு போகலை, அந்த விபூதியை வாங்கிறதுக்கு கூட ஒன்று சிவாச்சாரியார் தட்லையோ அல்லது உண்டியல்லையோ எங்களால் முடிஞ்ச காணிக்கையை செலுத்திட்டு தான் எடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லணும். அவர்கிட்ட கணக்கு ஒப்படைக்கணும். அதுதான் கணக்கு பிள்ளை. ஆனால் நிறைய பேர் நம்ம வேறு மாதிரி பண்ணுறோம். ஆனால் ஈஸ்வர பட்டம் சண்டிகேஸ்வரருக்கு இல்லை, அதனால் அவருக்கு பேரே சண்டிகேஸ்வரர்னு, சண்டிகேஸ்வரர் அப்படின்ற நாமளாக தான் அதை பேர் வச்சுருக்கோம். இப்போ 4 பேருக்கு அந்த ஈஸ்வர பட்டத்தில் 3 பேருக்கு கொடுத்தார் இல்லையா? சனீஸ்வரர் ஈஸ்வர பட்டம் வாங்கிட்டார். வாங்கினதுக்கப்புறம் முன்ன சொன்ன, நேற்றே சொல்லிட்டேன், அந்த 44 வகையான பாவம், இந்த பாவத்தை வாழ்நாளில் செய்யக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு ஒன்று முற்பகுதியில் ஒரு 3.25 வருஷம் கொடுப்பார், ஒரு 3.25 ஆண்டு காலம் எடுப்பார், 7.5 வருஷம் வந்துடும். அப்போனா என்ன அர்த்தம்? முன்பகுதியில் கொடுத்தாருன்னா பிற்பகுதியில் எடுத்துட்டு போயிடுவார்னு அர்த்தம்.
பிற்பகுதி முதல் பகுதியிலேயே ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்கன்னா பின்னாடி கொடுத்துட்டு போவார்னு அர்த்தம். அது குழந்தையா இருக்கலாம், செல்வமா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், யோகமா இருக்கலாம், போகமா இருக்கலாம், வண்டியா இருக்கலாம், வீடா இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இதான் நிஜம். இன்னொன்று, திருடு எப்போ போகும்னா சனி திசையில் தான், சனி தசையில் தான் போகும். ஏன்னு கேட்டால் அப்போ தான் உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒரு நாளாவது நிறுத்துவார்னு அர்த்தம். காக்கி சட்டையை ஒரு நாளாவது நீங்கள்லாம் பார்த்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஆமாம், யாருக்காவது உதவி செய்யறதுக்காவது நீங்கள் போயிருப்பீங்க அந்த திசையில், அந்த தசையில். அது ஏன் அப்படின்னா அப்படி ஒரு கொடுப்பனையாக அவர் வச்சுக்கிறார். அவருக்கு காக்கினா ரொம்ப பிடிக்குமா. உடனே கேட்டுறாதீங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாம் காக்கி தான் போட்டுட்டு, ஏன்னா அவருக்கு அப்படி பிடிக்கும். தண்டனை கொடுப்பாருன்னு அர்த்தம், வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை. தண்டனை கொடுக்குறாரு அப்பனா என்ன அர்த்தம்? சனி திசை, தனி 7 சனி, இந்த சொல்கிறோம் இல்லையா, அஷ்டமத்து சனி, அஷ்டோத்திர சனி, சனி தசைன்னு ஒரு பகுதி வரும் இல்லையா, அந்த மாதிரி காலங்களில் அதிகமாக பாவம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். வாழுகிற பொழுதே இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். இப்போ கொடுத்துட்டார், என்ன பண்ணார்? வரலாம் வாங்கியாச்சு, நவகிரகத்தில் ஒருத்தராயிட்டார். எங்கள் அப்பா கிழக்க பார்க்கணும், நான் மேற்க பார்க்கணும், என் தந்தையில் மூஞ்சில நான் முழிக்கவே கூடாதுன்ட்டார். அப்பா அம்மா பிள்ளையும் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. ஆனால் அந்த 7 சனி வந்துருச்சுன்னா 2 பேரும் சண்டை போட்டு போகணும். ஆமாம், இது நடக்கும். அதே மாதிரி அண்ணன் தம்பிங்க சண்டை போடுவாங்க 7 சனியில், சொத்து பிரிவினை ஆகும், கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும், எல்லா பிரச்சனையும் வரும். அப்போனா என்ன அர்த்தம்னா கொஞ்சம் பாவம் பண்ணிக்கிறோன்னு அர்த்தம். அதையும் தாண்டி நாமெல்லாம் ஒற்றுமையாக டைவர்ஸ் வரைக்கும் போகாமல் இருக்கிறோன்னா ஏதோ வகையில் புண்ணியம் பண்ணிக்கிறோன்னு அர்த்தம். ஒரு நாளாவது மனைவி கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போவாளாம், வீட்டுக்கார் ஒரு பக்கம் கோச்சிட்டு போவாரா. இதெல்லாம் நடக்கிறது இந்த திசையில் நடக்கும்பாங்க. இப்போது எல்லாம் கொடுத்துட்டார், வாங்கிட்டார். வாங்கினவருக்கு ஒரு சந்தேகம், இவர் பாட்டுக்கு கொடுத்துட்டு இவர் பாட்டுக்கு போய் கைலாயத்தில் உட்காந்துட்டு அதை நான் யார் மேலே பிரயோகம் பண்ணி பார்க்கறதுன்னு ஒரு சந்தேகம். உடனே பார்த்தார், சுவாமி நீங்களே கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் கொடுங்க, உங்களை ஒரு நிமிஷம் பிடிச்சி விட்டுடுறேன். ஏன்னா பிள்ளையார் சொல்லி கொடுத்தவர் மேலே நீங்கள்லாம் சொல்வீங்களே, வரம் கொடுத்தவருக்கு தலையிலேயே கை வைக்கணும்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அதனால் நான் உங்களை பிடிச்சி விட்டுடுறேன். அப்படியா, 3 மாதம் டைம் தரேன், பிடிச்சிக்கோன்னார். சிவபெருமான் முன்னாடி போகிறார், இவர் பின்னாடியே போயிட்டே இருக்கார். திரும்பி திரும்பி பார்க்குறார், இவன் என்ன நம்ம பின்னாடியே வரான். சிவபெருமானுக்கு விட வேண்டிய கும்பிடு எல்லாம் சனீஸ்வரருக்கு விடுது. ஏன்னு கேட்டால் சிவபெருமான் நல்லவர், ஒரு தீங்கும் செய்ய மாட்டார். ஆனால் பின்னாடி வரானே அவன் அப்படி இல்லை, புதுசாக பதவிக்கு வந்துக்கிறான், பட்டம் கிடச்சிக்குது. ஏன்னா நம்மள சில பேருக்கு புதுசாக பதவியும் பட்டமும் கிடச்சிதுன்னா தேலு கொட்டுற மாதிரியே கொட்டின்னு இருப்போம். நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் என் பதவி என்ன தெரியுமா, அப்படியெல்லாம் சொல்லின்னு இருப்போம். உண்மையாகவே அதெல்லாம் நடக்கும். அப்போது சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா, நவகிரகத்தில் ஒரு பட்டத்தை வாங்கி வச்சிருக்கிறாருன்னா அவருக்கு எப்படி இருக்கும்னு பாருங்க. எல்லாம் என்ன பண்ணாங்க, நல்லவர் பகை இருக்கலாம், தீயவர் பகை இருக்கக்கூடாது. அதனால சனீஸ்வரா வணக்கம், சனீஸ்வரா வணக்கம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம்லேருந்து, வாட்ஸ்அப்லேருந்து, ஃபேஸ்புக்கிலேருந்து கொட்டை இடத்துல செய்தியில் சொல்கிறாங்க, ஈஸ்வர பட்டம் கொடுத்து விட்டாராம். யாருக்கு? சனீஸ்வரருக்கு. யார் கொடுத்தது? சிவபெருமான் கொடுத்தார். எல்லோரும் இனிமேல் ஜாக்கிரதையாக இருங்கள் சொன்னாங்க. பயந்துட்டாங்க எல்லாரும். அதனால் எதுக்கு இந்த பிரச்சனை? ஒரு கும்பிடு போட்டோன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு விஷயம் தெரியுமா, அந்த கும்பிட்றதுல என்ன நன்மை தெரியுமா? நமக்கு வணக்கம் வைக்கிறோம், அவன் நம்ம மேலே அவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. இந்த கும்பிடு போடுறதுக்கு அர்த்தமே என்ன தெரியுமா? ஆனால் கும்பிடு போடுற அர்த்தம் வேற. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற உறவு கலவாமை வேண்டும் வல்லரார் சொல்கிறார். இந்த கும்பிடு போடுறதுலையே பல அர்த்தம் இருக்குது. இறைவன் ஆப்போசிட்டில் உட்காந்து விபூதி தரிச்சிருந்தா சிவா வணக்கம்னு சொல்லணும். எல்லாரும் பார்த்த உடனே தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு இல்லை, யாரை பார்த்தாலும் விபூதி வச்சுருந்தா சிவா வணக்கம், முருகா வணக்கம்னு சொல்லிடணும். அடுத்து திருமண் காப்பு நாமம் போட்டுருந்தா நாராயணா வணக்கம், கோவிந்தா வணக்கம் சொல்லணும். இது பண்பாடு. அதனால இவர் பின்னாடி பட்டத்தில் வந்திருக்கிறாரு. அதனால இவருக்கு ஒரு கும்பிடு போட்டால் பின்னாடி பிரச்சனை வராது. ஒருவேளை நம்மளை ஆள்றதுக்கு அவர் வருவார் இல்லை, 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார், 22 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 30 வருஷம். அப்போ வரும் பொழுது ஏற்கனவே அன்னைக்கு வரும்போது கும்பிடு போட்டல, ஆமாம் ஆமாம் சரி போ, நான் போ தப்பிச்சு போ அப்படின்னு விடுவார். அதுக்காக தான் போடுறது அந்த கும்பிடு. இப்போ அப்படி கும்பிட்ட உடனே எல்லாரும் பார்த்தார், சிவபெருமான் பார்த்தார், இது என்ன நமக்கு விழ வேண்டியதெல்லாம் அங்கே விடுதேன்னு பார்த்த அடுத்த வினாடி பார்த்தார். சரி
இவன் பார்க்காத இடமா இருக்கணும், இவன் தொடாத இடமா இருக்கணும். எங்கே போகலான்னு பார்த்தார். அங்கே நல்ல குளம் இருந்தது, பூத்து குலுங்கி இருந்த தாமரை இருந்தது. அந்த தாமரையினுடைய இடத்துக்கு போனார். நேராக போனார். தாமரை வணக்கம். சாமி வணக்கம். ஆமாம், நீங்கள் மட்டும் வர்றதை விட்டுட்டு ஏன் அவனையும் கூட்டு வந்துக்கிறீங்க? இல்லை, அவன் தான் கூடவே வந்துட்டு இருக்கான். அவன் என்னை பார்க்குறானா பாரு, பார்த்துன்னு தான் சுவாமி இருக்கான். நம்ம பேசுகிறது ஏதாவது அவனுக்கு கேட்குமா? அதெல்லாம் கேட்காது சுவாமி. ஆமாம், எதுக்கு சாமி வந்தீங்க? நீங்களாவே தேடி வந்துக்கிறீங்க. வாங்க சுவாமி, வாங்க உட்காருங்க. இல்லை, நான் உட்கார வரல. அவன் பார்க்காத இடமா இருக்கணும், அவன் என்னை தொடாத இடமா இருக்கணும். அதனால் நீ அப்படி ஒரு இடத்த எனக்கு நீ கொடுக்கணும்னார். சுவாமி, மொட்டை மாடி வேணுமா, அண்டர் கிரவுண்ட் வேணுமா? இல்லை, அவன் தொடாத இடமா இருக்கணும். சுவாமி, என் பொண்டாட்டியே என்ன தொடாத இடம் வச்சுருக்கேன் சுவாமி. பொண்டாட்டி தொடாத இடம் எங்கன்னா உண்டா? மனைவி தொடாத இடம் உண்டா? ஆனால் பூக்களுக்கு உண்டு, மனைவி தொடாத. மகரந்த சேர்க்கையின் மூலியமாகத்தான் பூ மலர்ந்திருக்கக்கூடிய மகரந்த சேர்க்கை மட்டும்தான் சேருமே தவிர கீழே இருக்கக்கூடிய தண்டு பகுதி தொடாது. இது தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். அப்போ அவர் சொல்றார், என் மனைவி தொடாத இடமே என்கிட்ட இருக்கு சுவாமின்னு அந்த பூ தாமரை சொல்லுது. சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார். அப்படியா, அந்த இடம் தான் எனக்கு வேணும் சுவாமி. நீங்கள் தாமரை தண்டனுடைய இடைப்பட்ட பகுதியில் போய் இருந்துக்கோங்கன்னுச்சு. சரி, இருந்துட்டார். 90 நாள் 3 மாதம் அங்கே இருக்கிறார். சனீஸ்வரன் வர்றானா பார் மேலேயே உட்காந்துரு. எங்கே? கரை மேலேயே. அவருக்கு ஜலதோஷம், தண்ணின்னா பயம். தண்ணின்னாவே அவருக்கு கொஞ்சம் பயம். அதனால கிட்ட போகாதவர் பார்த்தார். என்னன்னார்? ஒன்றும் இல்லை, 3 மாதம் முடிஞ்சு போச்சு. தாமரை கிட்ட சொல்கிறார், நான் போயிட்டு வரேன்னார். என் சாமி, உங்களை பிடிச்சி துன்பத்தை தரக்கூடியவனுக்கே வரலாம் கொடுத்தீங்க, ஈஸ்வர பட்டெல்லாம் கொடுத்தீங்க, 3 மாதம் தங்க இடம் கொடுத்துருக்குறேன், ஒன்றுமே தராமல் போகிறீங்க, என்ன வேணும் கேளு. நான் என்ன பெருசாக கேட்க போகிறேன் சாமி? என்ன இந்த சைதாப்பேட்டில் ஒரு 3 ஏக்கரா கேட்க போகிறேன், இல்லை வேறு எதனாவா கேட்க போகிறேன், 1 கிலோ தங்கமோ வைரமோ கேட்க போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சுவாமி. உங்களை பூஜிக்கக்கூடிய முதல் மலர் நானாக இருக்க வேண்டும் என்று கேட்டது. கைத்தட்டுங்க. ஏன்னா நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுக்குறாங்கன்னா சாமி கும்பிட்றதை விட்டுட்டு கூட லைனில் போய் நின்றுடுவோம். புளியோதரையாக இருந்தால் 2 பங்கு. ஆமாம், கேட்குறோமா இல்லையா? நல்ல டேஸ்டாக இருக்கும்னு அப்போ உண்டு தானே. அப்போது இறைவனை பூஜிக்கக்கூடிய முதல் மலர். நம்ம என்னைக்காவது சொல்லியிருப்போம் உன்னை பூஜிக்கக்கூடிய முதல். ஆனால் ஒன்று நம்மக்கிட்ட ஒரு போட்டி உண்டு. யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி அடிச்சு புடிச்சியாவது உள்ளே போய் சுவாமியை முதல்ல பார்க்கணும்னு நினைப்போம். அதுதான் நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் பூஜிக்கக்கூடியவர்ல முதலாக இருக்கணும் நம்ம யாரும் கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் அது கேட்டது ஒரே ஒரு அறிவு தான் அந்த தாவரத்திற்கு அது கேட்டது. சரி, அது தந்த அடுத்து என்னன்னார்? மகாலட்சுமி என் மீது அமர்ந்து காட்சி கொடுக்கணும், சரஸ்வதி என் மீது அமர்ந்து காட்சி கொடுக்கணும், இவர்கள் இருவரையும் வணங்கக்கூடியவர்கள் என்னையும் சேர்த்து வணங்கணும். சரி, அதுக்கடுத்து என்ன? நீங்க இருந்துட்டு போன இடத்தை ஒடிச்சா ஒரு நூல் வரும் அல்லவா, அந்த நூலை கொண்டு ஒருவருடைய கோயிலையோ வீடுகளையோ 48 நாள் தீபம் ஏற்றுகிறார்களோ அவர்கள் வாழ்நாள்ல என்ன கேட்டாலும் தாங்கள் தந்து கைலாயத்தில் இடம் கொடுக்கணும். இந்த சனியினுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கவும் கூடாது. இப்படி கேட்டுச்சது வரும். அதனால இப்ப தாமரையை பூஜை பண்ணார் இல்லையா, தாமரையை பூஜை பண்ணார். அந்த பூஜையை மலரை கையில் வச்சுருக்கார். யார்? அகத்தியர் வச்சுருக்கார். வச்சுட்டு இருக்கக்கூடியவர் சொல்றார், ரோமசமு நிவ, சொல்லுங்க சுவாமி, நான் இந்த பூவை தண்ணியில், இந்த தாமிரபரணி தண்ணியில் போடுறேன். இந்த தண்ணியில் எந்த இடத்திலெல்லாம் கரை ஒதுங்குதோ, இந்த பூ போய் எந்த இடத்துலெல்லாம் கரை ஒதுங்குதோ, ஏன்னா பூஜிக்கக்கூடிய முதல் மலராக அதுதானே இருந்தது. அதுக்கப்புறம் தான் சனீஸ்வரர் மேலே கரை மேலே ஏறி வந்து சிவபெருமான், ஏண்டாப்பா நீ இன்னும் போகலையான்னார். உங்ககிட்ட அனுமதி பெற்று போகலான்னு நினச்சேன். என்கிட்ட என்ன இடத்துக்கிட்ட அனுமதி இல்லை, நன்றி சொல்லணும் இல்லையா, அதனால் நீ தான் என்ன பிடிக்கவே இல்லையே. யார் சொன்னது சுவாமி? பார்வதியை மறந்து, பிள்ளையாரை மறந்து, வீரபத்ர மறந்து, கால பைரவரை மறந்து, முருகனை மறந்து, உலகத்தை மறந்து ஒரு அறிவு இருக்கக்கூடிய தாமரை தண்டில் போய் 1 மாதம் இல்லை 3 மாதம் ஒழிந்திருந்தீங்களே, அதுதான் சாமி நான் உங்களை பிடிச்ச காலம் அப்படின்னு அது சொல்லுச்சு. யார்? சனி பகவான் சொன்னார். அப்படி சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தார், ஓ அப்படியா, நான் கொடுத்த வரத்தை நானே மதிக்காவிட்டால் உலகத்தவர்கள் எப்படி மதிப்பாங்க? சிவபெருமான் வரம் கொடுத்துட்டு போயிட்டார்.
அந்த வரத்தை அவரே மதிக்கல, மற்றவங்க எப்படி மதிப்பாங்க, உலகத்தவர்கள் எப்படி மதிப்பாங்க? அதனால தான் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை என்று தாமரை தண்டுக்கு நடுவில் 3 மாசம் வாசம் செய்தார். மூச்சு விட எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். இன்னைக்கும் தாமரை அப்படி ஒடிச்சிங்கன்னா அதில் ஓல்ஸ் இருக்கும், சத்தம். அதில் பார்த்தீங்கன்னா நடுவில் சந்து இருக்கும். தாமரை தண்டை உடைச்சி பார்த்தவங்களுக்கு தெரியும். அதிலிருந்து வரக்கூடிய நூலில் நம்ம விளக்கேற்றணும். முழுசாக விளக்கேற்ற முடியாவிட்டாலும் கூட ஒரு நூல் நம்ம போடக்கூடிய திரியில ஒரு நூல் ஜாயின் பண்ணிக்கணும். அந்த தாமரை தண்டனுடைய நூலை அப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு அவ்வளோ பாவங்கள் போகுமா, அவ்வளோ புண்ணியம் கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, செல்வந்தராக மற்றும் என்னென்னலாம் நமக்கு வேணுமோ அதெல்லாம் கேட்டு பெறலாம். இப்போ அந்த தாமரையை கையில் வச்சுண்டு 9 மலர் கையில் வச்சுருக்கார். வைத்துக்கொண்டு தாமரை பரணி ஆற்றில் அப்படி விட்டார் அகத்தியர். ரோமச முனிவர் பார்த்தார், இந்த தாமரை மலர் எங்கெல்லாம் ஒதுங்கி கரை நிற்கின்றதோ அந்த இடத்திலெல்லாம் சிவ ஆலயம் அமைப்பாயாக, அதற்கு நவ கைலாயம் என்று பெயர் வைப்பாயாகன்னு கொடுத்துட்டார். அப்படி ரோமச முனிவராக இருக்கக்கூடியவர் அந்த தாமரை, முதல் தாமரை எங்கடா ஒதுங்குச்சின்னா பாபநாசத்தில் தான் முதல் தாமரை ஒதுங்கியது. முதல் தாமரை விட்ட தாமரை எதுல ஒதுங்கிச்சு? பாபநாசத்தில் ஒதுங்கியது. ஒதுங்கிய அடுத்த வினாடி அது எங்க இருந்ததோ அந்த இடத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணார் ரோமச முனிவர். அதுதான் சூரிய தலம். நவ கைலாயம்னு சொன்னலையா? நவ கைலாயம்னா என்னது? நவ கிரகங்கள் 9. அந்த 9 கிரகங்களுக்கு ஒரு கிரகத்திற்கு ஒரு சிவலிங்கம், ஒரு கிரகத்திற்கு ஒரு சிவலிங்கம். இந்த முதல் சிவலிங்கம் பாபநாசம், அதுதான் சூரிய தலம் என்று சொல்லக்கூடியது. அது சூரிய தலம். இப்போ கிரகத்தில் கிரக திசையில் நமக்கு தசையோ அல்லது புத்தியோ நடக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? சூரிய புத்தி நடக்கின்றது, சூரிய தசை நடக்கின்றது அப்படின்னா நாமெல்லாம் ஒரு முறையாவது பாபநாசத்துக்கு போகணும். இன்னொன்று, இது இப்போவே அந்தையும் சேர்த்தே சொல்லிடுறேன். இந்த பாபநாசத்துக்கு போகிறதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது நமக்கு எல்லாருக்குமே. நம் முன்னோர்கள் இறந்த திதி தெரியாது, டேட்டு தெரியாது நமக்கு எல்லாருக்கும். நம் முன்னோர்கள் இறந்துட்டாங்க, ஆனால் அவங்க தேதி தெரியாது, டேட்டும் தெரியாது, ரெண்டுமே தெரியாது, மறந்து போச்சு. தெரிஞ்சது மறந்து போச்சு. காலப்போக்கில் மறதி என்பது மனிதனுக்கு இயல்பு தானே, அதனால் மறந்து போச்சு. இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா இந்த பாபநாச தலத்திற்கு அமாவாசை என்ற தினத்தில் செல்லணும். அப்படி சென்று அங்கே மூதாதையர்களுக்கு திதி கொடுத்தோமே ஆனால் 21 தலைமுறை திதி கொடுத்த புண்ணியம் அந்த தலத்துக்கு உண்டு. மற்ற தலத்தில் எல்லாம் நீங்கள் எந்த தலத்துக்கு போனாலும் காசிக்கே போய் திதி கொடுத்தீங்கன்னா கூட அங்கே 21 பிண்டம் வச்சு கொடுக்கிற பொழுது தான் அது 21 போய் போவோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, வெறும் திதி கொடுத்தாவே கிட்டத்தட்ட 21 தலைமுறைக்கு திதி கொடுத்த புண்ணியம் வந்துடும். இதுக்கு பேர் இந்த பாபநாசத்துக்கு எது? அங்கே இருக்கிறது வடகாசி, இங்கே இருக்கக்கூடியது தென்காசின்னு பேர். இந்த பாபநாசத்துக்கு பக்கத்தில் தான் தென்காசி, அதுக்கு பேர் தென்காசி. ஆனால் பாபநாசம் தான் அதில் மெயின் முக்கிய தலம். சூரிய பகவானை சாட்சி வச்சு தான் திதி கொடுப்போம். யாருக்கு? மூதாதையர்களுக்கு. மூதாதையர்களுக்கு யாரை சாட்சி வைப்போம்? சூரியனும் சந்திரனையும் சாட்சி வச்சு தான் கொடுப்போம். அமாவாசை அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒன்றாக ஒரு தேர் ஏறி பூமிக்கு வரக்கூடிய திதிக்கு அமாவாசைன்னு பேர். அதை வச்சு தான் பாரத போரில் பகவான் ஜெயிக்க வச்சார். யாரை? பாண்டவர்களை. இல்லைன்னா மார்கழி மாதம் அமாவாசை திதியில அரவானை கலபலியாக கொடுத்திருந்தால் தர்மராஜாவுக்கு வெற்றி வராது. இது தெரிஞ்சது அவருக்கு. யாருக்கு? பகவானுக்கு தெரிஞ்சது. அப்பதான் இதை மாத்தினார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் மாத்தல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேரும் ஒன்னா மட்டும் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காத்தால பிறந்தா நாளைக்கு காலையில வரைக்கும் அமாவாசை இருக்கும். ஆனா அந்த பிச்சம் கொண்டு 2 பட்டு வருதுன்னு சொல்லுவோம் தெரியுமா? அதை மாத்தினது அப்பதான் மாத்தினார். மகாபாரத யுத்தத்தின் பொழுதுதான் மாத்தினார் பகவான். இப்போ எப்படி மாத்துறார்? அமாவாசை திதி கொடுக்கணும்னு கேட்டார். இவர் சொல்லிட்டார். சகாதேவன்கிட்ட நாள் குறிச்சி கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டாங்க. சகாதேவன்கிட்ட பகவான் கேட்குறார், என்னமோ எதிரி வந்துட்டு போகிறானே என்னன்னார். ஒன்றும் இல்லை சுவாமி, அவங்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டையாம். பாண்டவர்களில் ஒருத்தர் சகாதேவர். அவர்கிட்டயே துரியோதன நாள் கேட்குறான், இவங்களை தோக்கடிக்கிறதுக்கு நாள் என்னான்னு. உத்தமமான ஜோதிடர் சகாதேவர், பொய் சொல்ல தெரியாது. நாம தான் என்ன சொல்லியிருப்போம்?
மார்கழி மாதம் பௌர்ணமியில் கூட உனக்கு வெற்றி வரும்னு இருப்போம். ஆனால் அவர் சொன்னார், பொய் சொல்ல தெரியாது இல்லையா, ஏன்னா தர்மராஜா வளர்ப்பு, பொய் சொல்ல தெரியாது. அதனால அவர் சொன்னார், மார்கழி மாதம் அமாவாசை திதியிலே கலபலியாக அரவானை கொடுத்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வரும் அண்ணான்னார். இதில் மாற்றம் இல்லையே, மாற்றமில்லை. சத்தியமாக சத்தியமாக என் ஜோதிடத்தின் மீது ஆணையா, ஜோதிடத்தின் மீது ஆணையாக எல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். வெளியில் வரார், பகவான் பார்க்குறார், என்ன எதிரி வந்துட்டு போகிறான், ஒன்றும் இல்லை, அவங்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டையா, அதுக்காக அரவானை எப்போ கலபலி கொடுக்கலாம் என்று கேட்டார். பகவானே, நான் நாள் குறிச்சி கொடுத்தேன். ஏண்டா பாண்டவர்களில் யாரா? தர்மராஜா, பீமராஜா, அர்ஜுனராஜா, நகுலராஜா, சகாதேவ ராஜா. சகாதேவன் யாரா? நான் தான். அப்போ பாண்டவர்களை நீயும் ஒருத்தன் தானே. உண்மையை சொல்லலாமா? சுவாமி, கடைஞ்ச வெண்ணைக்கு 1000 பொய் சொல்ல எனக்கு தெரியாது சுவாமி. கடைஞ்ச வெண்ணைக்கே நீங்கள் 1000 பொய் சொல்லுவீங்க, ஆனால் எனக்கு பொய் சொல்லணுன்னாவே சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னார். இது சொன்ன அடுத்த வினாடி அவர் பார்த்தார், அப்படியா, சரி சரி, ஆமாம் அரவான் ஒத்துக்கிட்டான்னார். ஒத்துக்கொண்டார், அரவானும் ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கொண்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தர்மராஜா கேட்குறார், கிருஷ்ணா அப்போ எனக்கு தோல்வி வருமா? கண்டிப்பாக தோல்வி வரும். ஏன்னா நாளும் கோலும் செய்யக்கூடிய நற்பலனை நல்லோர்கள் கூட செய்ய மாட்டாலாம். அதனால தான் நமக்கெல்லாம் முகூர்த்த நேரம், ராவுகாலம், யமகண்டம், அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி, பிரதோஷ காலம், ஏகாதசி, துவாதசி இதெல்லாம் கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் வளர்பிறை, தேய்பிறை இதெல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாமே கொடுத்ததுக்கு காலம் அதுதான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல முகூர்த்த நாளில், நல்ல சுபதினத்தில், வளர்பிறையில் ஒரு கல்யாணம் பண்ணி அந்த சாந்தி முகூர்த்தம் என்று சொல்லக்கூடியது நல்ல நேரத்தில் நடந்து அதில் ஒரு கரு உற்பத்தி ஆகுமே ஆனால் அந்த குழந்தை இந்த உலகத்தை ஆளும் என்பதை என்னைக்கோ நீதி கணிச்சு கொடுக்குறாங்க. அதுக்காக தான் பகலில் கொடுக்க மாட்டாங்க. தேதி கொடுத்தாலும் கல்யாணம் ஆனாலும் இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு பகலில் கொடுக்க மாட்டாங்க, இரவில் கொடுப்பாங்க. ஏன்னா இரவு நேரத்தை மட்டும்தான் என்ன கிடையாது, ராவுகாலம் யமகண்டம் கிடையாதுன்னு ஒரு அர்த்தம். அதுக்காக தான் கொடுக்குறாங்க இரவு நேரத்தில். மனோகாரகன்னு பேர். சந்திரன் அப்போ வெளியில் இருப்பார், சூரியன் அமைதியாக இருப்பார். சந்திரன் வெளியில் இருக்கின்ற பொழுது கொடுத்தோமே ஆனால் அந்த மனம் தெளிவடையும்னு அர்த்தம். மனம் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் கரு தங்கும்னு அர்த்தம். அதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்தா. வளர்பிறையை கொடுத்ததுக்கு காரணமே அதான். வளர்பிறை முகூர்த்தம்னு குறிச்சு கொடுப்பாலே அதுக்கு காரணமே தான். மனோகாரகன்னு பேர் சந்திரனுக்கு. இப்போ அமாவாசையை மாற்றணும் இங்க சொல்றார். அப்ப கண்டிப்பா துரியோதனன் மார்கழி மாசம் அமாவாசை திதியில கலபலி கொடுத்தால் தர்மா உனக்கு தோல்வி நிச்சயம்ட்டார். நான் கூட இருந்தாலும் தோல்வி வரும்னார். அப்போ என்ன பண்றது? ஒன்று வேணா பண்ணலாம். என்ன பண்ணலாம்? என்ன பலி கொடு, உனக்கு வெற்றி கிடைக்கும். கிருஷ்ணா, உன்னை பலி கொடுத்து கிடைக்கக்கூடிய வெற்றியை காட்டிலும் நான் இருக்கின்ற வரைக்கும் காடாள்வது மேல். எனக்கு வேணாம், நாடு வேணாம், பொன் வேணாம், பொருள் வேணாம். பகவான் பார்த்தார், இப்படி சொல்றவங்கிட்ட எதையாவது பண்ணணும் ஐயா, அவனை காப்பாற்றணும் இல்லையா. இவ்வளவு தர்மனாகவா ஒருத்தன் இருப்பான்? இவ்வளவு இப்படி கூட யாராவது ஒருவன் இருப்பானா? அதனால என்ன பண்ணினாலும் இவனை காப்பாற்றணும். என்ன பண்ணலாம்? நாளைக்கு அமாவாசை, இன்னைக்கே ஆக்கிடுவான் அமாவாசை. உட்கார்ந்து திதி கொடுக்குறார் மூதாதையர்களுக்கு. சூரியனும் சந்திரனும் பார்த்தாங்க, இது என்னது, இது நாளைக்கு தானே அமாவாசை. ஆமாம், யாரையாவது கேளு, நாளைக்கு தான் அமாவாசை. ஆனால் அந்த பூலோகத்தில் பகவான் உட்காந்து இன்னைக்கு திதி கொடுக்குறாரு. அது என்ன போய் நேரில் போய் கேட்டா போச்சு, பெட்ரோலா ஊற்றணும் பஞ்சரா போச்சுன்னு சொல்கிறதுக்கு. ஏறுனா அங்கே போய் நிற்க போகுது தேர். இந்த சந்திர பகவான் தனியாக வந்திருக்க கூடாதா? அந்த சூரிய பகவான் வாயை வச்சுட்டு சும்மா இல்லை, ஏன்டா போகிறதான் போகிறேன், எதுக்கு 2 தேர்? ஒரு தேரை இங்கே நிறுத்து, என் தேரில் நீ வா. 2 பேரும் ஒன்றா வந்தாங்க, தேரை ஏறினாங்க, புறப்பட்டாங்க, பூமிக்கு வந்துருச்சு தேர். சூரியனுடைய தேரோட்டி அருணன்னு பேர். கருட பகவானுடைய அண்ணாவர். ஒரு செகண்ட்ல கொண்டு வந்து பூமியில நிறுத்தினார். நிறுத்தின உடனே கிருஷ்ணா திதியை நிறுத்து, கிருஷ்ணா திதியை நிறுத்துன்னாங்க. சும்மா இருப்பாரா பகவான்? என்ன என்ன எதுக்காக நிறுத்தணும்? நாளைக்கு தான் அமாவாசை, இன்னைக்கே திதி கொடு. அதெல்லாம் இல்லை, இன்னைக்கு தான் அமாவாசை. அந்தணர்களே, அமாவாசைன்னா என்ன? சூரியனும் சந்திரனும் ஒரு தேர் ஏறி பூமிக்கு வரக்கூடிய திதிக்கு அமாவாசை என்று பெயர்.
2 பேரும் 2 தேரில் வந்துக்கிறாங்களா பாரு? இல்லை சுவாமி, ஒரு தேரில் தான் வந்துக்கிறாங்க. 2 பேரும் ஒன்றா வந்தாங்களா? ஆமாம், ஒன்றா தான் வந்துக்கிறாங்க. எங்கே வந்துக்கிறாங்க? பூமிக்கு தான் வந்துக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி தானே அமாவாச்சை? ஆமாம் சுவாமி, இன்றைக்கி தான் அமாவாச்சை. அப்புறம் என்ன பார்த்துண்டு திதி கொடுப்போம். உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்ட. இப்போ திதி கொடுத்தார். அன்று இரவு 12 மணிக்கு தான் கலபலி கொடுத்தாங்க அரவானை. அதனால தான் ஜெயிக்கப்பட்டது. இப்போ அப்படி மாற்றி அமைத்த ஒரு திதி அப்படின்னு பார்த்தா அது அமாவாசை. அந்த அமாவாசை திதியில உங்க மூதாதையர்களுக்கு இந்த பாப்பநாசத்தில் போய் திதி தெரியல, இறந்த திதி தெரியல, நாள் தெரியல, நட்சத்திரம் தெரியல, அதனால நாங்க போய் கொடுக்கலாமான்னா கண்டிப்பா கொடுக்கலாம். எங்க போய்? இந்த பாப்பநாசத்துல கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா நாம 7 ஜென்மத்தில் செய்த பாவம், நம்ம மூதாதையர்கள் 7 ஜென்மத்தில் செய்த பாவம், இது அத்தனையுமே போகக்கூடிய ஒரே ஒரு இடம் எதுடான்னா பாப்பநாசம். கைத்தட்டுங்களே. பூமியில் நாமெல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுவும் பார்க்கக்கூடிய இடத்துல அந்த பாப்பநாசம் இருக்குன்னா, இதே பாப்பநாசம் வடநாட்டில் இல்லாமல் நம்ம நாட்டில் இருக்குன்னே எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் நாமெல்லாம். அதை விட இன்னொன்று, பாப்பநாசம்னு சொன்னாலே பாவம் போகுமா? அகத்தியர் புராணத்தில் சொல்றார். அகத்தியருடைய சருக்கத்தில் வருது, பாப்பநாசம் பாப்பநாசம் பாப்பநாசம்னு சொன்னாவே பாவம் போகுமா? அங்க போனா கூட இல்லை, பாப்பநாசம்னு சொன்னாலே பாவம் போகுதுன்னா அப்ப நம்மளாம் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இப்போ சூரியனுடைய தலம், அந்த தலம் இப்ப நவ கைலாயத்தில் ஒரு தலம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. 2வது தலம் சேரன் மாதேவின்னு பேரு. அதே திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன் மாதேவி என்கின்ற தலம் சந்திரனுக்கு உரிய தலம். அங்கே சிவலிங்கம், அங்கே ஒரு சிவலிங்கம், அங்கே ஒரு பூ ஒதுங்கியது. ரோமச முனிவர் சந்திர பகவானுடைய நாமத்தை வைத்து அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு அங்கே பூஜை பண்ணார். அந்த தலத்தை சந்திரனுடைய தலமாக ரோமச முனிவரும் அகத்தியரும் பிரதிஷ்டை பண்ணாங்க. ரோமச முனிவர் எங்கெல்லாம் சிவலிங்கம் அமைத்தாரோ அங்கெல்லாம் அகத்திய மகரிஷி சென்று அதற்கு கும்பாபிஷேகம் நடத்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நேற்று நடந்த கதை கிடையாது இது. அகத்தியர் வாழ்ந்த காலம் எப்பன்னு யோசிக்கணும், ரோமச முனிவர் வாழ்ந்த காலம் எப்ப என்று யோசிக்கணும். அப்ப அந்த காலத்திலிருந்தே இந்த சிவலிங்கம் எல்லாம் இருக்கின்றது என்பதையும் யோசிக்கணும். அப்போ சூரியனுடைய தலம் பாப்பநாசம், சேரன் மாதேவி என்று சொல்லக்கூடிய தலம் சந்திரனுடைய தலம். அந்த திருநெல்வேலிக்குள்ளரையே மாவட்டத்துக்குள்ளேயே தான் அந்த நவ கைலாயம் என்பது. இப்போ அந்த தலத்துக்கு அடுத்து கோடகநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தலம் செவ்வாய் தலம். அதே திருநெல்வேலி மாவட்டத்தில் கோடகநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போனால் செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவர்கள் அங்கே போய் வழிபாடு செய்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ கிருத்திகை அன்னைக்கோ போய் அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு பாலபிஷேகம் பண்ணிட்டு அங்கே செவ்வரளி மரல் என்று சொல்லக்கூடிய மலரை வாங்கி சாத்திட்டு வந்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் உக்கரமாக இருந்தால் குறையுமா? இதை நான் சொல்லலை, பாப்பநாச புராணம் என்கின்றதுலையே இந்த கதை சொல்கிறாங்க. அப்போ எவ்வளவு புண்ணியம்னு பாருங்க. அப்போ அந்த கோடகநல்லூர்ல போனா செவ்வாய் தோஷம் குறையும், வக்கரமடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தென் திரு போரை, தென் திரு பேரை அப்படின்னு சொல்லக்கூடிய தலம் புத தலம். இதுவும் அந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே தான் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 4வது பூ ஒதுங்கிய இடம் அந்த இடம், அது புத தலம். அங்க போய் வழிபாடு செய்தா கல்வி அறிவு என்று சொல்லக்கூடியது, அதாவது ஒரு 35-40 மார்க் வாங்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்க அப்படின்னா அந்த தலத்துக்கு போய் புதன்கிழமை அன்றைய தினத்தில் போய் அங்க இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து அந்த புதபெருமான் என்று சொல்லக்கூடிய கல்வி அறிவுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெருமானாக அங்க இருக்கக்கூடிய சிவலிங்க சொரூபத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அந்த திருவருள் உண்டு. அறிவை தரக்கூடிய பெருமான் அறிவு தருவார் அந்த தலத்தில் போனா. திரு தென் பேரைன்னு பேரு அந்த தலத்துக்கு. அடுத்து முரப்பநாடு, முரப்பநாடுன்னு பேரு, அது குரு தலம். இந்த கல்யாணம் ஆகாத ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும், பொண்ணே கிடைக்கலன்னு சொல்றவங்கெல்லாம் முரப்பநாடு போகலாம். அதே மாதிரி குரு வக்கரமடைந்திருக்கின்றது, சரியில்லை, வேலை கிடைக்கல, நிறைய தொழிலில் நஷ்டம் அப்படின்றவங்கெல்லாம் முரப்பநாடு போய் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை அபிஷேக ஆராதனை பண்ணி
முக்காவாசி பஞ்சாமிர்தத்தினால அபிஷேகம் பண்ணணுமாங்க. பழம் எல்லா பழத்தையும் வாங்கி தேன் ஊற்றி கல்கண்டு போட்டு அந்த அபிஷேகம் பண்ண அங்கே இருக்கக்கூடிய மொரப்ப நாட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு தலமாக விளங்கக்கூடிய சிவலிங்க பெருமானாக இருக்கக்கூடியவர் நமக்கு குருவினுடைய திருவருளையும் தருவார், சிவபெருமானுடைய திருவருளையும் தருவார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு மொரப்ப நாட்டுக்கு உண்டு. அடுத்தது சேர்ந்த பூ மங்கலம்னு பேர். சேர்ந்தம்பூ மங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் திருநெல்வேலியில இருக்கு. அது சுக்கிரனுடைய தலம். இந்த தொழில் வியாபாரம் பண்ணிட்டு நஷ்டம் அடைகிறாங்க தெரியுமா? சில பேர் கோடி கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நஷ்டம் அடைவாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் தொழிலில் பெரும் நஷ்டம் வரும். சில காலங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் சில நேரத்தில் கண்ணு தெரியாமல் போகும், கண் பார்வை திடீர்னு மங்கி போகும். அப்படி இருக்கிறவங்க எல்லாம் இந்த தலத்துக்கு போகணும். எந்த தலக்கு? சேர்ந்தம்பூ மங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய தலம். அந்த தலம் அந்த போனால் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம போய் அங்கே வழிபாடு செய்து விட்டு வந்தோமே ஆனால் கண் பார்வை நன்றாக தெரியும். இன்னொன்று சுக்கர அடிச்சதியா என்ன சொல்கிறான்? சுக்கர தசையா கொட்டுது கூரையை பிச்சுக்கிட்டு தொட்டதெல்லாம் பொன்னா மாறுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒன்று அந்த சேர்ந்தம்பூ மங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலத்துக்கு உண்டு. அடுத்தது ஸ்ரீ வைகுண்டம். திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய வழியில் இருக்கும் ஸ்ரீ வைகுண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு தலம். அந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் சனி என்று சொல்லக்கூடிய பெருமான். சனி பகவான் ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லுவாங்க தெரியுமா? திருநெல்வேலியிலிருந்து, அதாவது திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகக்கூடிய மார்க்கத்தில் இருக்கும் ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பெருமான் சனி லிங்கம் என்று சொல்லக்கூடிய நவகிரகத்தில் சனி லிங்கமாக இருக்கின்றது. சனி என்று சொல்லக்கூடிய இந்த அஷ்டமத்து சனி, ஏழரை சனி, மங்கு சனி, பொங்கு சனி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த சனி தசையோ சனி திசையோ நடக்கின்ற பொழுது அந்த தலத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை பாலால் தேனால் அபிஷேகம் செய்தோமே ஆனால் சனி பகவான் நமக்கு அதிகமாக தொந்தரவு தரமாட்டார். இன்னொன்று, அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நல்லெண்ணெயினால விளக்கேத்தனா ரொம்ப விசேஷம். நல்லெண்ணெயில் விளக்க, எள்ளெண்ணெய் சொல்லுவோம் இல்லையா? அந்த எண்ணெயில் விளக்கேற்றி இல்லை 1 லிட்டர் கொடுத்து இல்லை அவர் அபிஷேகமே பண்ண வச்சிங்கன்னா கூட சனியனுடைய தொந்தரவு நமக்கு அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக குன்னத்தூர் என்று சொல்லக்கூடிய தலம், அதுதான் ராகு தலம்னு பேர். குன்னத்தூர் பக்கத்திலேயே அந்த பார்த்தீங்கன்னா அந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளேயே இருக்குது இந்த தலங்கள் எல்லாம். அப்போ அந்த குன்னத்தூர் என்று சொல்லக்கூடிய தலத்திற்கு ராகு தலம் என்று பெயர். அடுத்ததாக ராஜபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அந்த திருநெல்வேலி மாவட்டத்திலேயே இருக்கு. அந்த ராஜபதி என்று சொல்லக்கூடிய தலம் கேது தலமாக விளங்குகிறது. அந்த தாமிரபரணி ஆற்றங்கரையிலேயே இந்த மொத்தம் தலங்களும் அதனுடைய இடத்துல முழுக்க முழுக்க அது எங்கெங்கெல்லாம் ஒவ்வொரு பூவாக கரை ஒதுங்கியதோ அந்த 9 இடத்துலையும் ரோமச முனிவர் அவர் சிவலிங்கம் வைத்து தவம் செய்து பிரதிஷ்டை பண்ணதற்கு பிறகு அந்த இடத்துல அமைச்சதற்கு பிறகு அகத்திய மகரிஷியை கொண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்ட தலங்கள் இந்த நவ கைலாயம். யாரெல்லாம் கைலாச யாத்திரை போயிட்டு வந்துக்கிறீங்க? எனக்கு கூட இன்னும் அந்த பாக்கியம் கிடைக்கல. கோடி ரூபாய் இருந்தால் கூட யாத்திரை நான்லாம் இப்போ போகிற மாதிரி இல்லை, பர்மனெண்ட்டாக போகலான் இருக்கேன். இப்போ போய் பார்த்துட்டு அப்புறம் ஒரு வாட்டி போய் எப்போ பார்க்குறது, அப்புறம் போனால் அவர் கண்டுக்க மாட்டார். நீ தான் ஏற்கனவே வந்தாலாச்சு அப்படின்ட்டாருன்னா என்ன பண்ணுறது? அதனால் பர்மனெண்ட்டாக போய்க்கலாம். கைலாச யாத்திரை போகிறோம் இல்லையா? ஒருவேளை போக முடியாதவங்க இந்த நவ கைலாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 9 தலத்தை, அதனால தான் நீங்கள் கைலாயத்துக்கே போனீங்கன்னா கூட தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இதான் தாத்பரியம். தென்னாட்டில் தான் இந்த நவ கைலாயம் இருக்கின்றது. கைலாசத்திற்கு நிகரான பதி இந்த 9 தலமும். யாரும் வருத்தம்லாம் பட வேணாம்.
கைலாச யாத்திரை போனோன்னா 5 லட்சம் கேட்குறாங்கம்மா, அதனால் அது குளிர், அத்தனை பர்மிஷன் வேணுமா, அதுக்கு வேறு அது இருக்கக்கூடாது இது இருக்கக்கூடாதுன்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னெல்லாம் யாரும் நினைக்கவே வேண்டாம். இந்த 9 தலங்கள் திருநெல்வேலிக்கு போங்க, ஒரு 3 நாள் அங்கேயே தங்கி இருங்க. ஒரு 3 நாளைக்கு 3 தலமாக பார்த்தா 9 தலம் முடிஞ்சிடும். 3 தலம் பார்த்துட்டு நிம்மதியாக உட்காந்து சாமி கும்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு கைலாயத்தில் இருக்கிறோன்னு நினச்சிக்கோங்க. வேற ஒன்றும் பெருசெல்லாம் நினைக்க வேணாம். இவர்தான் அவர், அவர்தான் இவர், இவர்தான் அவர், அவர்தான் இவர் அப்படின்னு நினச்சி பாருங்க. மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அப்பேற்பட்ட கைலாச எது நவ கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய கைலாசத்துக்கு போனால் கூட ஒரு சிவலிங்கத்தை தான் பார்க்க முடியும். ஆனால் இங்கே 9 பார்க்கலாம். அப்போ நம்மெல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். அப்போது நம்மெல்லாம் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கோம். மீண்டும் ஒரு முறை இந்த நவ கைலாசத்தினுடைய இருக்கிற இடத்தையும் சொல்லிடுறேன் பாருங்க. பாபநாசம் சூரிய தலம், சேரன் மா தேவி சந்திரனுடைய தலம், கோடக நல்லூர் செவ்வாயினுடைய தலம், தென் திரு பேரை புதனுடைய தலம், மொரப்பநாடு குரு தலம், சேர்ந்தம்பூ மங்கலம் சுக்கிரனுடைய தலம், சி வைகுண்டம் சனியினுடைய தலம், குன்னத்தூர் ராகுவினுடைய தலம், ராஜபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தலம் கேதுவினுடைய தலம். இந்த நவ கைலாயத்தை தரிசனம் செய்யணும். இந்த 9 இடத்துல ரோமச முனிவர் பிரதிஷ்டை பண்ணார். இப்போ சரி, இதுதான் அந்த பாபநாசத்துல நடந்ததா? அதுக்கப்புறம் இன்னொரு சிறப்பு இருக்கு. சுமங்கலி பெண்கள் அவங்கவங்க வீட்டுக்காரனுடைய தலையெழுத்தை ஆயுளை நீட்டிக்கணும்னா இந்த பாபநாசத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. என்ன மேடம் எல்லாம் திருக்கையில் எதுக்கு திருக்கடையூருக்கு தான் போக சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பாபநாசத்துக்கு போக சொல்கிறீங்களே? ஆமாங்க, நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. பாபநாசத்தில் உலகம்மை அப்படின்னு அம்மா ஒருத்தி இருக்கா இல்லையா, அவளுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு உரலும் ஒரு உலக்கியும் போட்டு வச்சுருப்பா. அங்கே போன உடனே விரலி மஞ்சள் வாங்கின்னு போய் அங்கே நல்லா போட்டு இடிக்கணும். இடித்து முடித்த உடனே அந்த கொண்டு போய் சிவாச்சாரியார்கிட்ட அந்த பொடியை கொடுக்கணும். கொடுத்த உடனே அவர் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தை வாங்கி நம்ம கையில் கொடுப்பார். பல தீராத வியாதி தீரும். எந்த சுமங்கலி பெண்கள் அதில் போட்டு மஞ்சள் இடிக்கின்றார்களோ அந்த பெண்களினுடைய கணவன்மானுடைய ஆயுள் காலம் நீட்டிக்கப்படும் என்று பாபநாச புராணம் சொல்லுகிறது. அப்போ எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு பாருங்க. எல்லா பெண்களும் அந்த கோயிலில் போய் ஒரு 4 மஞ்சள் வாங்கி போட்டு இடித்து, அதே மாதிரி இன்னொன்று கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த மஞ்சள் அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை வாங்கி அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அந்த நோய் குணமடையும்னு சொல்கிறாங்க. பல நோய் குணமடையுதான். இன்னொன்று, கரு என்று சொல்லக்கூடியது உற்பத்தி ஆகாமல் இருக்கக்கூடிய கல்யாணமான தம்பதியர்களுக்கு அந்த மஞ்சள் தீர்த்தத்தை குறைந்தது ஒரு 11 நாள், ஒரு 48 நாள் அந்த தலத்திலேயே இருந்து அந்த மஞ்சள் தீர்த்தத்தை வாங்கி வாங்கி அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை வாங்கி ஒரு 48 நாள் பருகி வந்தால் நிச்சயமாக கரு உற்பத்தியை தருகிறாளாம் அந்த உலக நாயகி என்று சொல்லக்கூடிய உலகம்மை. இதுக்கு அங்கேயே நிறைய சான்றுகள் சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு அந்த கரு பாக்கியத்தை கொடுத்துருக்குதான். இன்னொன்று, கல்யாணம் ஆகாத கண்ணியையோ அல்லது காலையோ அங்கே போய் மஞ்சள் இடித்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தால் கிட்டத்தட்ட 90 நாளுக்குள்ள திருமணம் என்று சொல்லக்கூடியதை அந்த உலகம்மை என்கின்றவள் முடிச்சு வச்சு கொடுக்குறாளாம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு எதுக்கு உண்டு? இந்த பாபநாசத்திற்கு உண்டு. ஏன் மறுபடியும் இதெல்லாம் திருப்பி ரிப்பீட் பண்ணி பாபநாசம் உண்டுன்னு சொல்கிறோன்னா, நம் பாவங்கள் முழுவதையுமே போக்கக்கூடிய, அதுக்கு பேரே பாருங்கள், பாப நாசம். நாம் செய்த பாவம் நாசமடையக்கூடிய ஒரு தலம். அப்போது நாம் எல்லாம் ஒரு முறையாவது அந்த பாபநாசத்துக்கு போகணுமா வேண்டாமா? அப்போது அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரியது. அதே மாதிரி காசிக்கு நிகராக, காசியில் கங்கைக்கு தீபாராதனை காட்டுவாங்க தெரியுமா? கங்கைக்கு தீபாராதனை. அதே போல
காசிக்கு அடுத்தார் போல இந்த இடத்துக்கு பாபநாசத்துக்கு வடகாசின்னு பேர் இல்லையா, அந்த வடகாசி என்று சொல்லக்கூடிய தாமிரபரணிக்கு சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு ஆப்போசிட்ல நேர்ல வற்றாத ஜீவநதியாக இருக்கக்கூடிய அந்த தாமிரபரணிக்கு தீபாராதனை காட்டுவது சிறப்பு. இன்னைக்கும் காட்டின்னு இருக்கிறாங்க. அதுக்கு மாசி மகம் என்று சொல்லக்கூடிய மாசி மகத்துல அங்க அந்த லட்ச தீபம் காட்டுவாங்களாம். தீபாராதனை தாமிரபரணி நதிக்கு தீபாராதனை காட்டப்படுகிறது. அப்போ காசிக்கு அடுத்தாற் போல ஒரு நதிக்கு தீபாராதனை என்பது காட்டுவது தென்னாட்டில் இருக்கக்கூடிய இந்த பாபநாச தலத்திற்கு மட்டுமே உண்டு அந்த சிறப்பு. வேற எந்த தலத்துக்குமே அந்த சிறப்பு இல்லை. அப்போ அவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய தலம். இன்னொன்று, இந்திரன் என்று சொல்லக்கூடியவன் பார்த்தீங்கன்னா இந்திரனாக இருக்கக்கூடியவன் சுக்கராச்சாரியார், அசுர குரு அவர். அந்த சுக்கராச்சாரியாருடைய மகன் துவஸ்டான்னு பேர். அந்த துவஸ்டாவை அவர் குருவாய் ஏற்றுக்கிட்டார். அந்த குருவாக ஏற்றுக்கொண்ட துவஸ்டா அசுரர்கள் நலம் பெற வேண்டி ஒரு யாகம் வளர்த்தார். அப்படி யாகம் வளர்த்த பொழுது அந்த யாகம் நடைபெறக்கூடாதுன்னு அந்த துவஸ்டாவை இந்திரன் கொன்று விட்டார். கொன்றதுனால பிரம்மகத்தி தோஷம் இந்திரனை பிடித்து கொண்டது. பிரம்மா கிட்ட கேட்டார், நாராயண கிட்ட கேட்டார், சிவபெருமான் கிட்ட கேட்டார். எல்லாரும் சொல்றாங்க, பூமியில் இருக்கக்கூடிய பாபநாசம் என்று சொல்லக்கூடிய தலத்திற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய தாமிரபரணியில் மூழ்கி அங்க இருக்கக்கூடிய பாபநாச ஈஸ்வரரை வழிபாடு செய்தால் உன் பாவம் போகும் என்று சொல்லி அந்த இந்திரன் வழிபாடு செய்த தலம் இந்த பாபநாசம். இந்திரனுடைய பாவத்தை போக்கிய ஒரு தலம் பாபநாசம். 33 தேவர்களுக்கு தலைவன் இந்திரன். அந்த இந்திரனுடைய பாவத்தையே போக்கியதனால இந்திரேஸ்வரர் என்ற ஒரு நாமமும் இந்த பாபநாத ஈஸ்வரருக்கு உண்டு. இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. பாபநாசத்தினுடைய தலத்தினுடைய சிறப்புகள் இன்று முடிவடையலை, நாளையும் தொடரும் என்பதை தெரிவித்து கொண்டு இவ்வளவு நேரிலையும் அடாத விடாம பெஞ்ச மழையிலையும் எப்படியும் இந்த பாபநாசத்தை நாங்கெல்லாம் பார்த்தே ஆகணும், நவ கைலாயத்தை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்த அடியார் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி மீண்டும் நாளைய தினத்தில் இந்த பாபநாச தலத்தையும் திருநெல்வேலி தலத்தையில் நாம் அனைவரும் சந்திப்போம் என்று கூறி இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் வாழ்நாள் அடைவர் வறுமையுளார் நன்மனை மக்கள் பொன் பூன் ஆள் இடம் புகழ் போதம் பெறுவ பின்மையொன்றும் காணான் இன்னாமம் கருதுகின்றோம் ஒற்றை கண்முதல் பார் மானார்வ உற்ற மயிலே வடிவுடை மாணிக்கமே என்று சொல்லி 16 வகையான செல்வமும் கிடைத்து நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் நாளை 7 மணிக்கு உங்கள் அனைவரையும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.